ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil Health Mix auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டேய், உன்னை சமைக்கிறதுக்கு என்ன தேர்ந்து போச்சு, என்ன வாங்கிட்டு வந்து வைடான்னு சொன்னேன், வச்சியா? இங்க பாத்தீங்களா, பாட்டி வந்து ரேஷன் கடையில வாங்கினாங்களாம், 25 ரூபா தான். அவங்க வேணாம்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்குன்னு பாமாயில் இடம் வாங்கிட்டு வருவ? கடையில போய் வாங்கினாலும் இதே பாமாயில் தான் நாங்க வாங்க போறோம். கடையில இதே பாமாயில் தான், ஆனா கடையில 1 லிட்டர் எவ்வளோ? அரை லிட்டர் 72 ரூபா சொன்னாங்க. அப்போ 1 லிட்டர் 144 ரூபா இருக்கும். ஆனா அந்த ரேஷன் கடை பாமாயில் எவ்வளோ? 1 லிட்டர் 25 ரூபா. இப்போ ரேட்டே இவ்வளோ கம்மியா இருக்குன்னா குவாலிட்டி எவ்வளோ கம்மியா இருக்கும். இதை வச்சா சமைக்க? ஓ, இந்த பாமாயில் வந்து 25 ரூபா நீ நினைச்சிட்டு இருக்கிற. இங்க பாரு, ரேஷன் கடையில கொடுத்த பில்லு 1 லிட்டர் பாமாயில் வந்து 143 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் ரேஷன் கடையில கொடுக்குற பாமாயில் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா தானேங்க? நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல நாட்டு நடப்பு அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே மாதிரியே ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாடா, பாமாயிலோட சேர்த்து மற்ற எண்ணெயும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா எதுக்கு இந்த பாமாயில தர்றாங்க? ஏன்னா இதான் அதிகமாக கிடைக்குது, விலை கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்குது. டேய், 143 ரூபாங்கிறது கம்மியா? சரி, பில்ல 143 ரூபான்னு போட்டிருக்கு, ஆனா நீ 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ற. அப்ப இதுல ஏதாவது ஒன்று நடக்குமோ? இப்ப சொல்லு, ரேஷன் கடை பாமாயில யூஸ் பண்ணலாமா கூடாதா? ஏன் ரேஷன் கடையில் மட்டும் பாமாயில் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் 1,96,00,000 பேர் ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அதில் பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச்லேயே சுகர் கார்டு, என்பிஹெச்ஹெச்லேயே நோ கமாடிட்டி அப்படின்னு சொல்லி 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப்பில் என்பிஹெச்ஹெச் நோ கமாடிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபாக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, பொருள் எதுவுமே வாங்க மாட்டாங்க. மற்ற 4 டைப்புமே பொருள் வாங்குவாங்க. அப்படி அரிசி, சர்க்கரை, இப்போ சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் ஏஏஒய் கார்டுக்கு 13 ரூபா 50 பைசாக்கு தராங்க. மற்ற கார்டுக்குலாம் 25 ரூபாய்க்கு தருவாங்க. அதே மாதிரியே துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மண்ணெண்ணெய் இப்படி நிறைய பொருள் தராங்க. அந்த வகையில் தான் நமக்கு பாமாயிலும் தராங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த பில்லில் சமையல் எண்ணெய் 143 ரூபான்னு போட்டிருக்கிறாங்களா? நம்மள்ட்ட இருந்து எவ்வளோ காசு வாங்குறாங்க? 25 ரூபா வாங்குறாங்க. அப்போ மீதி அமௌண்ட் வந்து 118 ரூபா 91 பைசா அப்படிங்கிறது கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்குறாங்க. சப்சிடியாக கொடுக்குறாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இப்போ பாமாயில் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக கிடைக்காது. இந்தோனேசியாவில இருந்தும் மலேசியாவில இருந்தும் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அப்படி இறக்குமதி பண்ணுறத TNCSE, அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுதான் நம்ம ரேஷன் கடை எல்லாமே பார்த்துக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு வந்து அந்த எண்ணெயை கொள்முதல் பண்ணி, அதாவது க்ரூட் ஆயில் ஃபார்மில் கொள்முதல் பண்ணுவாங்க. அதை கொள்முதல் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறமா குடோனில் அடுக்கி வச்சிருந்து அதை நமக்கு பத்திரமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி ரேஷன் கடை மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி மாதத்துக்கு வந்து 2 கோடி லிட்டர் வந்து கொள்முதல் பண்ணுறாங்களாம். இப்போ 1 லிட்டர் 143 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து 286 கோடி ரூபா வரும். இதுவே ஒரு வருஷத்துக்கு 2865 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாமாயிலுக்கு. ஒட்டுமொத்தமாக ஃபுட் சப்சிடியாவே 10,500 கோடி ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்குறாங்களாம். ஓ, அப்போ அந்த 143 ரூபாவில் 118 ரூபா கவர்மெண்ட்டே சப்சிடியாக போட்டுறாங்க. அதனாலதான் 25 ரூபாய் கம்மி ரேட்டுக்கு நமக்கு பாமாயில் கொடுக்க முடியுதா? 143 ரூபாய்க்கு தான் இப்போ நம்ம பாமாயில் வாங்குறதா நினைச்சுக்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 118 ரூபா சப்சிடி அப்படிங்கிறதுமே நம்ம கட்டுற வரி பணம் தானே. அதே மாதிரியே இந்த திட்டம் வந்து சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க 2007. இந்த பாமாயில் கொடுக்குறது, பருப்பு கொடுக்குறதெல்லாம் 2007 கொண்டு வரும்போது பாமாயில் 1 லிட்டர் வந்து 45 ரூபா இருந்தது, 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ 2025 1 லிட்டர் 143 ரூபா பக்கம் வந்துருச்சு. இப்பயுமே 25 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதுக்காக நிறைய மானியம் ஒதுக்குறோம், அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு சப்சிடி அதிகமாக இருந்தாங்க. சரி, பாமாயில் எப்படி கொள்முதல் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிட்டேன். இப்போ அதான பிரச்சனையே, ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்போ குவாலிட்டி எப்படி இருக்குமோ? இந்த பாமாயில் சமையலுக்குள்ள யூஸ் பண்ணால் ஏதாவது ஆயிராதா? யூஸ் பண்ணலாமா கூடாதா? அதை சொல்லு. இந்த பாமாயில் அப்படிங்கிறது மிராக்கல் இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஃபுட்டோடைய அந்த மொறுமொறுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும், சோப்பு பபுள் அதிகமாக வரத்துக்கும், ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பாமாயில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த பாமாயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட்டு, பாமாயில் மட்டும் இல்லை நிறைய ஆயிலில் இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாமாயில் வந்து 50% இருக்குது. அதேமாதிரி தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், நம்ம யூஸ் பண்ணுற நெய், இதுலேயுமே சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஆனால் பாமாயில் என்ன பிரச்சனைனா விலை கம்மியாக இருக்கிறனால நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வெளியே போகிறோம், ஏதாச்சும் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் பாமாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், இது எல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதயத்துக்குமே ரொம்ப நல்லது. சரிடா, இந்த கடலெண்ணெய் கடலைலேருந்து எடுக்கிறாங்க, நல்லெண்ணெய் எள்ளுலேருந்து எடுக்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் தேங்காய்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த பாமாயில மட்டும் எங்கேருந்து எடுக்கிறாங்க? செம்பனை அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது, பனை மரம் மாதிரியே குட்டியாக இருக்கும், அதுல இருந்தா இந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான் பாமாயில் அதிகமான இறக்குமதி பண்ணுற கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உலக அளவில் 3 பில்லியன் பேர் வந்து இந்த பாமாயில் யூஸ் பண்ணுறாங்களாம்.
ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 8 கிலோ வரைக்கும் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களா? இருந்தாலும் இந்த பாம் ஆயில் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைடா. இந்த புளி இருக்குல்ல, அதை லைட்டாக உருட்டி போட்டு அதில் இருக்கிற கெட்டகள்லாம் எடுத்துடலாமா, வா அப்படி யூஸ் பண்ணிக்குவோம். எப்படியோ பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் போல. கோதுமை தமிழ்நாட்டில் விளையுதா? ஆமாம். இல்லை இல்லை இல்லை. சரி, தமிழ்நாட்டில் கோதுமை விளையலன்னா எங்கேருந்து வாங்குறாங்க? சரி, வாங்குறதும் வாங்குறாங்க. ஒரு 5 கிலோக்கு பதிலாக 10 கிலோ கொடுக்கலாம்ல மக்களுக்கு. ப்ரோ, வில்லேஜில் தான் 5 கிலோ அப்படிங்கிறது. இது சிட்டியாக இருந்ததுன்னா 10 கிலோ தராங்க. இப்போ FCI அப்படிங்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவுடைய அமைப்பு. இவங்க வந்து விவசாயிலிருந்து நேரடியாக கோதுமையை கொள்முதல் பண்ணுறாங்க. அதாவது MSP ப்ரைஸ்க்கு. MSP அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமை மட்டும் இல்லை, அரிசி, பருப்பு, இந்த மாதிரி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே MSP ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணுறாரு. இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு போடுறாரு அப்படின்னா அவருக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்கும் போது நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு 75 ரூபா தான் அவருக்கு கிடைச்சுன்னா என்ன லாபம் இருக்குது? அந்த மாதிரிலாம் அவர் நஷ்டம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே அந்த வருஷம் அவர் பயிரிட போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு MSP ப்ரைஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது 1.5 மடங்கு. இப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு 1.5 மடங்குனாச்சும் பெனிஃபிட் கிடைக்கணும், 1,50,000 ரூபா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி தான் இந்த FCI அப்படிங்கிறவங்க விவசாயிகளிருந்து கோதுமையை கொள்முதல் பண்ணுறாங்க. கோதுமையை கொள்முதல் பண்ணி அவங்க குடோன் வச்சுருக்காங்கல்ல, அதில் சேகரித்து அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்டில் வந்து TNCSC, அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்குது. இவங்க இங்கே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து FCI மாதிரி இங்கே வந்து TNCSC. இப்போ இந்த TNCSC மூலமாக தான் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் இந்த கோதுமை வருது. இப்படி தான் விவசாயிகள்கிட்ட FCI, MSP இது மூலயமா நம்ம கைக்கு கோதுமை கிடைக்குது. அண்ணே, அவர் சொன்னது ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணே. ஆனால் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொன்னார்ல, அது மட்டும் தானே புரியல. குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஆஹா, அதாவது பேஸ் ப்ரைஸ்னு சொல்ல வரீங்க. இங்கிலீஷ் வேறு. சரி, பொருள் வாங்கி போங்க. ஆமாண்ணா, இப்போ இந்த கோதுமை அப்படிங்கிறது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி நேஷனல் லெவலில் ஆக்ட் இருக்குது. அதுபடி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அலாட் பண்ணுறாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் 13,485 மெட்ரிக் டன் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லை, MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது, அது வந்து கோதுமைக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2,275 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த சீசனில். அப்படி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜு, இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 2,700 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வந்து 1 கிலோ கோதுமை வந்து 27 ரூபா அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கார்டுக்கு 10 கிலோ தருவாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ ஒரு கார்டுக்கு 10 கிலோ அப்படின்னா 1 கிலோ கோதுமை 27 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ 270 ரூபா. இதே வில்லேஜில் இருக்கவங்களுக்கு 5 கிலோவுக்கு 27 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சோம்னா 135 ரூபா வரும். அப்படி தான் சொன்னால் 270 ரூபா நமக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த காசுமே நாம் கட்டுற வரிப்பணத்திலிருந்து தான் கவர்மெண்ட் வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயும் கிடையாது, இது தரமானது இல்லை அப்படிங்கிற இதுவும் கிடையாது. அப்படின்னா நம்ம வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்கன்னா இன்னும் 10 கிலோ சேர்த்து தரலாம்ல? அது வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பொறுத்த மாதிரிண்ணே. இப்போ கிராமத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோதுமை வாங்க மாட்டாங்க, அரிசி தான் அதிகமாக வாங்குவாங்க. அரிசி வாங்குறாங்க, அது நிறைய பேர் விற்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி விற்கக்கூடாது சட்டப்படி. அதே மாதிரியே இப்போ சிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உணவு தேவை அப்படிங்கிறது வேறு. அதனால தான் அவங்களுக்கு 10 கிலோ தராங்க. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 5 கிலோ தராங்க. ஒருவேளை நம்மளும் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டும் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ரேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. என்ன போடுறாங்கடா? அரிசி, சக்கரை, பருப்பு இதெல்லாம் போடுறாங்க.